ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு சாதத்துக்கு ஒரு சைடிஷ் ரெசிபியா நல்ல காரசாரமா, அதே நேரத்தில் நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு மசாலா கடலை மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளை கொண்டக்கடலை மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளை கொண்டக்கடலை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுட்டு நைட்டே ஒரு 8 மணி நேரம் நான் கொண்டக்கடலையை நான் ஊற வச்சிட்டேன். வெள்ளை கொண்டக்கடலையை இதோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை இருக்கும். அந்த 100 கிராம் கொண்டக்கடலையை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நான் ஊற வச்சிட்டேன் 8 மணி நேரம். அதை காலையில் ஒரு குக்கருக்கு மாற்றி கூடயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் மூடி போட்டு விசில் ஒரு 4 விசில் நான் விட்டுக்கிறேன் குக்கரில். ப்ரெஷர் எல்லாம் போனக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ அது அப்படியே குக்கர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். அது கூடயே கருவேப்பிலையில் ஒரு 25 கருவேப்பிலையில் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாற அளவுக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா என்னெல்லாம் சேர்த்துக்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக, மிளகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் பொடி ஒரு 3/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த தண்ணியவே சேர்த்துக்கிட்டோம். வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்தோம். உப்பு காரம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மூடி போட்டு நம்மளுக்கு அந்த எண்ணெய் விட்டு பிரியணும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம். கொதிக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலை அப்படியே கடாயில் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு அந்த கொண்டக்கடலையோட அந்த மசாலா எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வத்தி அதாவது அந்த மசாலா எல்லாமே நல்லா கொண்டக்கடலையில் நல்லா இறங்கி ரொம்பவே சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வத்தி நம்மளுக்கு கொண்டக்கடலை இருக ஆரம்பிச்சக்கப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கேரட் ஒரு கேரட் சீச்சு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியில் சேர்த்து இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொண்டக்கடலையோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம லெமன் சேர்த்துக்கணும். லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு தன்மை செமையான டேஸ்ட்டுக்கு அந்த கொண்டக்கடலை மாறும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் எல்லாருமே கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். நன்றி.